கண்டெய்னர்லாம் திருப்பி அனுப்பி இருக்காங்க. துபாயில இருந்து வந்து கொண்டிருக்குது. இப்போதைக்கு கார்கோ அனுப்ப இல்லாத நாங்க ஸ்டோர்ல தான் ஸ்டாக் பண்ணி வைக்க போறோம். என்ன மாதிரியான அப்டேட் ஆகுங்க எங்க கஸ்டமர்களுக்கு? அனுப்பின டேங்கி எல்லாம் வந்து இப்ப ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு இன்னைக்கு 3 டேங்கி வருது இன்னைக்கு. ஓகே. அனுப்பல அதே இப்ப அன்லோட் பண்ணி வந்து ஸ்டோர்ல. கார்கோ போட்ட மக்களே, ரியலி சாரி மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். இதோ மிக முக்கியமான தகவல். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, போட்ட கார்கோ எல்லாம் திருப்பி வருது. எந்த ஒரு கண்டெய்னரும் எந்த ஒரு கார்கோ பெட்டியும் வைக்கலை ஹார்பரில். உடனடியாக திருப்பி அவங்களுடைய ஸ்டோர்களுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் என்ன காரணம், என்ன ஆயிட்டுருது உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக நான் தொடர்ந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஹார்மோஸ் எனப்படும் இந்த கடல் எல்லை, ஈரானுக்கு சொந்தமான கடல் எல்லையில் வந்து அவங்க எந்த ஒரு கப்பலையும் பயணிக்கிறதுக்கு இப்போ அனுமதி பண்ணுறாங்க இல்லை. இப்போ அதை அனுமதிக்காததால் எந்த கப்பலாலையும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கிறதால எந்த ஒரு கப்பலும் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதையும் விட முக்கியமான காரணம் என்னென்னா, எந்த ஒரு கப்பலுக்கும் இன்சூரன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை டைரெக்டாக வந்து வார்னிங் கொடுத்துருக்குறாங்க கப்பல் கம்பெனிகளுக்கு. நீங்கள் இந்த ஹார்மஸுக்குள்ளே போய் உங்களுடைய கப்பல் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டோம். இந்த சிச்சுவேஷனில் யாருமே கப்பலை உள்ளே நுழைக்காதீங்க அப்படின்ற வார்னிங்கை கொடுத்துருக்குறாங்க. அப்படி வார்னிங் கொடுத்துருக்கிறதால எந்த ஒரு கப்பலும் இப்போ போகிறதுக்கு பயப்படுறாங்க. இது வரைக்கும் 6 கப்பலுக்கு அடி விழுந்திருக்குது என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹார்மஸில். அப்படி இருக்கிறதால அவங்க வந்து உள்ளே என்டர் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. அதே மாதிரி துபாய்க்கு போயிருக்கிற நம்மளுடைய இலங்கைக்கு செல்ல இருந்த பல கார்கோ கண்டெய்னர்களை வந்து அங்கே ஹார்பரில் கூட வைக்கல. ஏன்னா ஹார்பரில் கூட அவங்க வைக்கல, திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறதுக்கான காரணம் என்னென்னா, ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்தாலோ இல்லை ஹார்பரில் ஏதாவது இந்த மிசைல் போட்டோ ஏதாவது ஆகியோ கண்டெய்னர்கள் எல்லாம் பட்டு அந்த கண்டெய்னர்கள்லாம் பற்றி ஏதாவது பிரச்சனை ஆகிச்சின்னு வைங்க, கடைசியில் மொத்த நஷ்ட இடையும் வந்து யார் கொடுக்க வரும்? துபாய் அந்த ஏர்போர்ட் இல்லை கார்கோ அத்தாரிட்டி தான் கொடுக்க வரும். யார்? சுங்கம் அடுத்தது போர்ட் அத்தாரிட்டி தான் கொடுக்க வரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, தம்பி கப்பல் போகாது, சாமான்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி நிறைய கார்கோக்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பெட்டிகள் வந்து ரிட்டர்ன் வாரதாக தகவல் கிடச்சிருக்குது. அதே மாதிரி எனக்கு சகோதரியும் மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஒரு சில சகோதரிகளும். என்ன தம்பி போட்ட கார்கோலாம் வந்து இப்போ அனுப்ப முடியாதாம், ரிட்டர்ன் வருதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டோரில் தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா அப்படின்னு? உண்மைதான். ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க, இன்ஷா அல்லாஹ் ப்ரே பண்ணுங்கள். இன்னும் குறுகிய நாட்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வல்ல இறைவனின் நாட்டத்தோட முடிவடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இது கிளியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் ஷிப்மெண்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க. போகிறது தான். ஆனால் இப்போ போடுறதுக்கு இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுங்க. ஏன்னா நீங்கள் உணவுப் பொருட்கள் போடுவீங்க, இல்லை நீங்கள் சும்மா சாதாரணமாக இல்லை தம்பி எனக்கு கெட்டு போகிற பொருள் இல்லை, 6 மாதத்துக்கு அந்த பெட்டிக்குள்ளே அப்படியே வச்சாலும் எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கார்கோ வர சொல்லி பெட்டி ஏற்றிக்கோங்க. அவங்க கொண்டு போய் ஸ்டோரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சிலருக்கு இடம் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கார்கோ கால் பண்ணி சொல்லி அப்படி செய்யலாம். ஆனால் உணவுப் பொருட்கள் நீங்கள் ஏற்றுங்களா இருந்தால், உணவுப் பொருட்கள் அனுப்ப போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போடலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஆனால் இப்போ போட்டு இருக்கிறவங்களுடைய கார்கோ, அதாவது இந்த ஒரு குறைஞ்சது ஒரு 10 நாளைக்குள்ளன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் 10 நாளைக்குள்ளே. இந்த 10 நாளைக்குள்ளே கார்கோ போட்டு இருக்கிறவங்க, போன மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதியிலிருந்து கார்கோ போட்டு இருக்கிறவங்களுடைய கார்கோ பெட்டிகள் வந்து தாமதிக்கலாம் போகிறதுக்கு. இந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும், எதுவும் பண்ண முடியாது. இது கார்கோக்காரங்களுடைய தவறும் இல்லை, உங்களுடைய தவறும் இல்லை, எங்களுடைய தவறும் இல்லை. இது எல்லாமே அந்த குள்ளன் ட்ரம்போடைய தவறு. சரியா? அவனுடைய ஆட்டம் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுது. அவனுக்கு ஒரு சாவு வருது இல்லையா? ஆண்டவா, கூட சேர்ந்து அந்த பொரிச்ச மீன் நெட்டையான ஹுக்கும் ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும். அது வரைக்கும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை அப்டேட் பண்ணுங்கள் தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும். கார்கோ இப்போதைக்கு போட முடியாது. போட்ட கார்கோ 10 நாளைக்குள்ளே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த கார்கோ போய் சேராது.
அதுதான் இப்போதே கரண்ட் நிலவரம். எனக்கு பார்ப்போம், நான் கோலண்டர் போட்டு பார்க்குறேன். அஸ்லம் பஸ் ஆன்சர் பண்ணினாருன்னா டைரெக்டாக அவரோடையே பேசுவோம். நோம்பு நாளுன்றதால தூங்குறாங்களோ தெரியல. ஹலோ, ஒரு பெல்லில் இங்கே பஸ்ஸா இப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா கஸ்டமர்லாம் கேமை கேட்பாங்க. நாங்கள் அடித்தா எத்தனை கோல் அடித்தா ஆன்சர் இல்லை, நீங்கள் அடித்த உடனே தூக்குறாங்களே ஒரு பெல்லுலேண்டு. நான் வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன். இந்த எனக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆஜி, இது வந்து லயன் எக்ஸ்பிரஸ்க்காக முதலாளி அஸ்லம் பிரதரோட நான் இப்போ லைனில் இருக்கிறேன். பிரதர், இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு வருது. நிறைய காகுக்கள்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்களாம், கண்டெய்னர்லாம் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, துபாயிலேருந்து வந்து கொண்டு இருக்குது. இப்போதைக்கு கால்கும் அனுப்ப இயலாது, நாங்கள் ஸ்டோரில் தான் ஸ்டாக் பண்ணி வைக்க போகிறோம்ண்டு. என்ன மாதிரியான அப்டேட் தாருங்க எங்களோட கஸ்டமர்களுக்கு? அனுப்பின டேங்கி எல்லாம் வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு இன்றைக்கு 3 டேங்கி வருது இன்றைக்கு. ஓகே, அனுப்பல. அது இப்போ நான் இப்போ அன்லோட் பண்ணி கொண்டு ஸ்டோரில். சரி, அதை இப்போ ஸ்டோர் பண்ணி நீங்கள் பாதுகாப்பாக வைப்பீங்க அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ். திரும்ப எப்ப இங்க ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுக்கு போறது எங்களுக்கு அனுப்பலாம். ஓகே மக்களை, தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த அஸ்லம் பஸ் இது வந்து லயன் எக்ஸ்பிரஸ்க்காக உரிமையாளரோட நான் இப்போ டைரக்டாக தொடர்பில் இருக்கிறேன். அவர் வந்து என்ன வீடியோஸ் அனுப்புறேன் டேங்கி கொண்டு வந்து அன்லோட் பண்ணி கொண்டு ஸ்டோர்ல. ஓகே ஓகே, இல்லை பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ கூட ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நீங்கள் வீடியோ போடுங்க, வீடியோ அனுப்புங்க, வீடியோக்கள் அனுப்புங்க. நான் நீங்கள் இப்போ வீடியோ எடிட் பண்ணக்குள்ள நான் இதோட அணைச்சு கொள்கிறேன். சரி சார், நான் இப்போ போடுறேன். சரி ஓகே, சரி ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே மக்கள், இதுதான் நிலைமை. இப்போ பாருங்க, இந்த சிச்சுவேஷனோட சேர்த்து தான் நாம் மூவ்மெண்ட் கொண்டு போகணும், இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் தான். பாப்பா, நான் வீடியோ எடுத்து வீடியோவையும் சேர்த்து போடுறேன். ஓகே, அந்த வீடியோ கிடச்சிச்சு அதையும் போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. போட்டவங்க என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன சொல்கிறது, கலபலே ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாமல் பொறுமையாக இருங்க. කටින් කියපන් මේ ඕගොල්ලන්ගේ බඩු ගානවා මේ යවන්න කියන්නේ නැවට ගහනවා බෝම්බ කියලා කියපන්. ඔක ගේන්න කියලා. එන්න මැරි